ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய டேயில் பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஷின்ஸ். கொஷின்ஸ்னால் இன்ட்ராகேட்டிவ். ஸோ அதில் ரெண்டு டைப் நம்மளுக்கு இருக்குது, WH கொஷின் வேர்ட்ஸ் அண்டு எஸ்ஆர் நாட் டைப் ஆஃப் கொஷின்ஸ். அது எப்படி கொஷினாக ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் அண்டு WH கொஷின்ஸ். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக ஃபான்ட்ஸ் தெரியும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் பார்க்க போகிறோம். எஸ்ஆர் நோ டைப்போட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ் வந்துட்டு இந்த பாக்ஸில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரூல் பிரகாரம் ஸ்டார்ட் பண்ணணும். டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், V1 ப்ரெசன்ட் டென்ஸ். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப், அதாவது டூ அண்ட் டஸ்ஸோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, டூ அண்ட் டஸ் வந்துட்டு ப்ரெசன்ட் ஃபார்ம், டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ டிட் வந்ததுனாலே அடுத்தது நம்ம பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம். அதுக்குண்டான ரூல் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க நீட்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போவோம். எஸ்ஆர் நோ ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ். டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட்? டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட். இது வந்து பாசிட்டிவ் டைப் ஆஃப் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது. இதுவே நம்ம இதுலேயே நம்ம நெகட்டிவாகவும் நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். நெகட்டிவ்க்கு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது, அந்த டிட் பக்கத்துலேயே நம்ம நாட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அது நெகட்டிவ் டைப்பாக மாறிக்கும். இப்போ டிட் யூ ஸ்லீப் அப்படிங்கிறது பாசிட்டிவ். டிடின்ட் யூ ஸ்லீப், டிடின்ட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கொஷின் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. பாசிட்டிவ்னா நாட் யூஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ்னா அது கூடவே நம்ம நாட் யூஸ் பண்ணணும். எது கூடவே? டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிட் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் கூட நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். டிட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்? எஸ்ஆர் நோ டைப்பில் எஸ், எஸ் ஐ டிட். நெகட்டிவாக சொன்னோன்னா நோ ஐ டிடன்ட், ஐ டிடன்ட் ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட். Did she finish her science project yesterday? Yes, she did. Short form answer. ஓகே, ஸோ இப்படி சொன்னால் நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். இல்லை எலாபரேட்டாக சொல்லணுன்னா எஸ், she completed her, she finished her science project yesterday. Yes, she finished her science project yesterday. ஷார்ட் ஃபார்மாக சொல்லணுன்னா எஸ் she did அப்படின்னாலும் அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கிடச்சிருது. இதுவே நெகட்டிவாக சொல்லும்போது நோ ஷி டிடன்ட் ஃபினிஷ் ஹர் சயின்ஸ் ப்ராஜெக்ட் எஸ்டர்டே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், டிட் தே ட்ராவல் டு பாரிஸ் ஜூரிங் த சம்மர் பிரேக்? சம்மர் பிரேக் அப்படின்னா சம்மர் வெக்கேஷன். நாம் இப்போ இருக்கோம் இல்லையா, இதுதான் சம்மர் வெக்கேஷன், ஹாலிடேஸ், சம்மர். ஓகே, ஸோ எஸ் தே டிட். ஸோ அவங்க பாரிஸ்க்கு போனாங்க. டிட் தே ட்ராவல், பாரிஸ்க்கு ட்ராவல் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் தே டிட், ஆர் எஸ் தே ட்ராவல்டு டு பாரிஸ் டியூரிங் த சம்மர் பிரேக். நெகட்டிவாக சொல்லும்போது நோ தே டிடன்ட் ட்ராவல் டு பாரிஸ் டியூரிங் த சம்மர் பிரேக். ஓகே, ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டைம் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கணும் அடுத்தது. நெக்ஸ்ட்டு WH ஸ்ட்ரக்சர் ரூல்ஸ். இதோடைய ரூல் பாருங்கள். WH வேர்டு, வாட் இஸ் WH வேர்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி? வாட், வென், வேர், வை, ஹவு, ஹவு மச், ஹவு லாங், ஹவு ஃபார், இதெல்லாம் வந்துட்டு நம்ம WH வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். WH வேர்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, WH வேர்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கொஷின் சென்டென்ஸ் அதை வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது WH யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? டிட் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கிற டாபிக் என்ன? பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்டில் இன்ட்ராகேட்டிவ் டைப். ஸோ அடுத்தது WHக்கு அப்புறம் நம்ம டிட் யூஸ் பண்ணணும். அடுத்தது தான் என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட்க்கு முன்னாடியே என்ன யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிட் யூஸ் பண்ணணும். அடுத்து சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும்? பேஸ் வேர்ப், அதாவது வேர்ப் 1 ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான ரூல்ஸ் இதில் இருக்குது, அந்த பாக்ஸ் முன்னே நல்லா பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் WH வேர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அடுத்தது ஆக்சிலரி பிளேஸ்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு கோர் பேஸ் வேர்ப். ஓகே, அதோட எக்ஸாம்பிளும் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு WH ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வேர் டிட் யூ பை? ஓகே, வேர் டிட் யூ பை
that elegant leather jacket. Elegantனா ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பியூட்டிஃபுல், வெரி ப்ரிட்டி அப்படின்னு அர்த்தம் elegant அப்படின்னா. வேர் டிட் யூ பை? வேர் அப்படிங்கிறது WH டைப் ஆஃப் கொஷின் வேர்ட். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆக்சிலரி வேர்பு பாஸ்ட் ஃபார்ம் டிட். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் பாஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் அடுத்தது டிட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணணும்? அக்கார்டிங் டு த ரூல் பேஸ் வேர்ப் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் பேஸ் வேர்ப்? ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ அக்கார்டிங் டு த ரூல் பாக்ஸ் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு. வேர் டிட் யூ பை அப்படின்னு அர்த்தம் நீ இதை எங்கே வாங்கின. இதை அப்படிங்கிறது எது? எலகண்ட் லெதர் ஜாக்கெட். அதுக்கு உண்டான ஆன்சர் கீழேயே இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வேர் டிட் யூ பை தட்? தட்னா அந்த அப்படின்னு அர்த்தம். திஸ்னா இது. ஓகே, தட்டுனா அந்த அப்படின்னு அர்த்தம். அந்த லெதர் ஜாக்கெட்டை நீ எங்கே வாங்கின? நெக்ஸ்ட், வாட் டைம் டிட் தே லீவ் ஃபார் த ஏர்போர்ட் திஸ் மார்னிங்? ஓகே, திஸ் மார்னிங், திஸ் ஈவினிங், டுநைட் அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு காலையில், இன்னைக்கு சாயந்தரம், இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில். அதுக்கு தான் நம்ம இந்த டேர்மில் நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணணும். திஸ் மார்னிங், திஸ் ஈவினிங், டுநைட் அப்படின்னா இன்றிரவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து போனாங்க? ஓகே, தே லெஃப்ட் ஏர்லி அட் 6 AM. பர்டிகுலராக அந்த டைமை ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது நம்ம அட்டாங்க யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, வை டிட் ஷி மிஸ் த கெமிஸ்ட்ரி லெக்சர் எஸ்டர்டே? ஓகே, நேற்று ஏன் அவள் கெமிஸ்ட்ரி லெக்சரை மிஸ் பண்ணுனா? கெமிஸ்ட்ரி கிளாஸை ஏன் மிஸ் பண்ணுனா? ஷி மிஸ் இட் பிகாஸ் ஷி ஃபெல்ட் அன்வெல். ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஹவு வச்சு, ஹவு அண்ட் ஹூ வச்சு ரீட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், குவிக் கிராமர் பிரேக் டவுன், WH கொஷின்ஸ். ஓகே, ஸ்டார்டிங் எலமெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? WH வேர்டு. அடுத்தது பேஸ் ஃபார்ம். ஓகே, V1. இந்த பாக்ஸை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எப்படி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது கான்வர்சேஷன் பார்க்குறோம் நம்ம. மதர் அண்ட் சன் அவங்க கூட நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். மதர் கேட்குறாங்க, யூ லுக் ஹாப்பி, டு யூ ஆல்வேஸ் க்ளீன் யுவர் ரூம் ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஓகே, நீ ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கியே. டு யூ ஆல்வேஸ் க்ளீன் யுவர் ரூம் ஸோ ஃபாஸ்ட், நீ உன் ரூமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, அதுக்கு சன் ரிப்ளை பண்ணுறாரு, நோ, பட் ஐ க்ளீன்ட் இட் எஸ்டர்டே பிகாஸ் யூ ஆஸ்க்டு மீ டு. ஓகே, நான் நேற்றே க்ளீன் பண்ணிட்டேம்மா, ஏன்னா நீங்கள் என்ன ரூமை க்ளீன் பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால் நான் நேற்றே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டுன்னு சன் சொல்கிறாரு. அகெயின் மதர் கேட்குறாங்க, டிட் யூ கம்ப்ளீட் யுவர் இங்கிலீஷ் எஸ்ஸே ஆஸ் வெல்? ஓகே, இங்கிலீஷ் எஸ்ஸேவை கம்ப்ளீட் பண்ணிட்டியா? ஓகே, எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின். ஓகே, அந்த கொஷின் ஃபார்மேட்டில் அம்மா கொஷின் கேட்குறாங்க, அதாவது கான்வர்சேஷன், கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அதுக்கு சன் ரிப்ளை பண்ணுறாரு பாஸ்ட் சிம்பிளில், எஸ் ஐ டெட் அப்படின்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அம்மா. ஐ ஃபினிஷ் ரைட்டிங் இட் லாஸ்ட் நைட் பிஃபோர் டின்னர், நான் நேற்று நைட்டு டின்னருக்கு முன்னாடியே, ஓகே டின்னருக்கு முன்னாடியே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சன் ரிப்ளை கொடுக்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ரிவ்யூ இன் த கிளாஸ் ரூம். ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். டிட் யூ பிரிங் யுவர் சயின்ஸ் லெபார்ட்ரி ஒர்க் புக் டுடே அப்படின்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு டீச்சர் வந்து கேட்குறாங்க. டிட் யூ பிரிங் யோர் சயின்ஸ் லெபார்ட்ரி ஒர்க் புக் டுடே, இன்றைக்கி உங்களுடைய சயின்ஸ் லெபார்ட்ரி ஒர்க் புக்கை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட், எஸ் மிஸ்டர் டேவிஸ், ஐ சப்மிட்டட் இட் ஆன் த ஃப்ரண்ட் டெஸ்க். ஓகே, எஸ் மிஸ்டர் டேவிஸ், டேவிஸ் அப்படின்னா அங்கே அவங்களுடைய டீச்சருடைய நேமை வந்து சொல்கிறாங்க. எஸ் மிஸ்டர் டேவிஸ், ஐ சப்மிட்டட், நான் உங்கள் டேபிள் மேலே சப்மிட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் ரிப்ளை கொடுக்குறாரு. டீச்சர், வேர் டிட் யூ ஃபைண்ட் த டேட்டா ஃபார் யுவர் பயாலஜி கிராஃப்ஸ்? ஓகே, பயாலஜி கிராஃப்க்கு உண்டான டேட்டாலாம் நீங்கள் எங்கேருந்து ஃபைண்ட் பண்ணினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க அதுக்கு, ஐ ரிசர்ச்டு ஆன் த ஸ்கூல் லைப்ரரி வெப்சைட். ஓகே, ஸோ ஸ்கூல் லைப்ரரி புக்ஸில் லைப்ரரிஸ்லேருந்து அந்த வெப்சைட்ஸில் இருந்தெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் ரிப்ளை பண்ணுறாரு. அடுத்தது ஒரு கான்வர்சேஷன், டிராஃபிக் செக் பாயிண்ட்.
ஓகே, ஒரு டிராஃபிக் செக் பாயிண்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பைக் ரைடருக்கும் எப்படி கான்வர்சேஷன் நடக்குது. டிராஃபிக் ஆஃபீஸர்: சார், டிட் யூ ரியலைஸ் யூ கிராஸ் த ஸ்பீட் லிமிட் அப்படின்ட்டுன்னு டிராஃபிக் போலீஸ் கேட்குறாரு அந்த பைக் ரைடர். ஓகே, உங்களுடைய ஸ்பீடு லிமிட்டை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. பைக் ரைடர்: ஓ டிடை, அப்படிங்களா, நான் க்ராஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த பைக் ரைடர் கேட்குறாரு. ஓ டிடை, ஐ எம் சாரி ஆஃபீஸர், ஐ டிடன்ட் செக் மை ஸ்பீடோமீட்டர். நம்ம வண்டியில் ஸ்பீடோமீட்டர் இருக்கும் இல்லையா, எவ்வளோ ஸ்பீடாக நம்ம போகிறோம், 40 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், அதுக்கு பேர் தான் ஸ்பீடோமீட்டர். ஐ டிடன்ட் செக் மை ஸ்பீடோமீட்டர் சார் அப்படின்னா அந்த ரைடர் ஆன்சர் பண்ணுறார். டிராஃபிக் ஆஃபீஸர்: வை டிட் யூ ஆக்சிலரேட் அட் த எல்லோ சிக்னல் லைட்டு? ஓகே, ஏன் நீங்கள் வந்துட்டு எல்லோ சிக்னலில் இருக்கும்போது உங்களுடைய வண்டியோட ஆக்சிலரேட்டரை நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க, அதாவது முறுக்கிட்டே இருப்போம் இல்லையா, ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது ஒரு நம்மளுக்கு என்னது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி, மற்றவங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் மாதிரி இருக்கும். அதனால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த கொஸ்டினை கேட்குறாரு. வை டிட் யூ ஆக்சிலரேட் அட் த எல்லோ சிக்னல் லைட்? எல்லோ சிக்னல் லைட்டில் நம்ம எப்படி இருக்கணும், கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். ஓகே, அதுக்காக நம்ம ஆக்சிலரேட்டை முறுக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் ரூல் பிரேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். அடுத்தது பைக் ரைடர்: ஐ தாட் ஐ ஹேட் எனஃப் டைம் டு பாஸ் த்ரூ சேஃப்லி. ஓகே, அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறார். ஐ தாட், நான் திங்க் பண்ணிக்கிட்டே திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். ஐ தாட் ஐ ஹேட் எனஃப் டைம் டு பாஸ் த்ரூ சேஃப்லி. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கு உண்டான டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அகைன் வீடியோவை நீங்கள் டவுட் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்லியிருக்கோம், எப்படி நம்ம WH கொஷின்ஸோடைய ரூல்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அந்த பாக்ஸ் ரூல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது, எஸ்ஆர் நோ டைப்பில் எப்படி நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணணும், ஆக்சுவலி பாஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறதும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த டிட்க்கு அப்புறம் நம்ம நாட் யூஸ் பண்ணணும், அந்த சென்டென்ஸ் எப்படி மாறிக்கும், இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் டைப்பில் மாறிக்கும். டிடன்ட் யூ ஸ்லீப் வெல் லாஸ்ட் நைட் அப்படின்னா நீ நேற்று நைட்டு நல்லா தூங்கலையா அப்படின்ட்டுன்னு பாசிட்டிவ் ஃபார்மில் நம்ம என்ன கேட்குறோம், கொஷின் நெகட்டிவில் கேட்குறோம். ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கூட டிட்டுக்கு அப்புறம் நாட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது என்னவா மாறிக்கும், நெகட்டிவாக மாறிக்கும். ஓகேங்களா, பாசிட்டிவ்னா நாட் இருக்கக்கூடாது, நெகட்டிவ்னா டிட்டுக்கு அப்புறம் நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், so hope you all understand today's class very well. Okay, see you in the next class. Thank you to all.